வணக்கம். இன்னைக்கு வீடியோல 68 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவன் நம்மளுடைய கஷ்டத்தையும் வேதனையும் சரி செய்வதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல முத்தான 3 யோகங்களை ஒரே நாள்ல தரார். பொதுவாக ஒரு யோகங்கள் கிரகங்களோட அமைப்பினால் ஏற்பட்டாலே பெரிய அளவிலான வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். நீண்ட காலமான சிக்கல் ஒருத்தரை வேதனைப்படுத்துது, துன்பப்படுத்துது, அவரை கண்ணீர் கடலில் தத்தளிக்க வைக்குதுன்னா அது கடன் பிரச்சனையும் பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கலும் தான். அப்படிப்பட்ட சிக்கலை சரி செய்வதற்கு இந்த அற்புதமான யோகம் வருகிறது. இந்த யோகம் என்னைக்கு, இந்த யோகங்கள்ல என்ன கிரகம் பங்கு பெறுது, எந்த ராசிக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், அல்லது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா பல நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும். அவர்களோட கடனும் அவர்களோட பண சிக்கலும் சரியாவதற்கு நீங்க காரணமாக இருக்கலாம். அதே போல சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற எல்லாத்துலயும் ஷேர் பண்ணலாம். வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணா போதும். மீன ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான 68 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய முத்தான 3 யோகங்களை பத்தி பார்க்க போறோம். நீங்க பூரட்டாதி நட்சத்திரம், உத்தரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் உங்களோட கடனையும் உங்களோட பணம் சார்ந்த சிக்கலையும் நீங்கள் இழந்த பெயரையும் புகழையும் பெற உதவும். ஏன்னா இந்த யோகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது உங்களோட ராசிநாதனான குரு பகவான் தான். குரு பகவான் இப்பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சந்திரன் அதே புனர்பூச நட்சத்திரத்தில் போய் இணைவு பெறுவதற்கு பெயர் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் என்பது மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் மிக பெரிய அளவிலான எண்ணத்தையும் மிக பெரிய அளவிலான சக்சஸையும் மீன ராசிக்கும் மீன லக்னத்துக்கும் தருவார். அப்படிப்பட்ட சந்திரன் குருவோடு குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே இணைந்தால் அதற்கு பெயர் கெஜகேசரி யோகம் என்றும் சொல்லுவார்கள். இந்த கெஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் ஒன்றாக வரக்கூடிய நாள் இன்னைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. இந்த சோமவாரம் அப்படின்னாலே அது சந்திரன் ஆதிக்கம் பெற்ற நாள். சந்திரன் ஆதிக்கம் பெற்று குருவின் நட்சத்திரத்திலேயே குருவோடு இணைவு பெறுவது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும். 3வது யோகம் அப்படின்னா அதற்கு பெயர் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம்னா செவ்வாய் குருவோடு இணைவு பெறுவது அல்லது குருவின் நட்சத்திரத்தில் இணைவு பெற்றால் அதற்கு பெயர் குரு மங்கள யோகம். இந்த அக்டோபர் 13 திங்கட்கிழமையில விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகம். அந்த செவ்வாயை குரு பகவான் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்து பார்த்தால் அதற்கு பெயர் மகா குருமங்கள யோகம். அக்டோபர் 13 மகா குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், கெஜகேசரி யோகம் இது 3மே வருது. அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தொடங்குது. அப்படிப்பட்ட நாள்ல இறைவனிடம் நம்ம எதை முறையிடணும், நம்மளால எதை சரி செய்ய முடியலினாலும் கடவுளிடம் ஒப்படைக்கும் நாள்னா அது தேய்பிரை அஷ்டமி நாள். தேய்பிரை அஷ்டமி என்பது செவ்வாய்க்கு உகந்த நாள். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு உகந்த நாள், சந்திரன் வலிமையாக இருக்கும் நாள், குருவினால் ஏற்படக்கூடிய இந்த யோகம் மீன ராசி மீன லக்னத்துக்கு பலனை தராமல் யாருக்கு தரும்? அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாள்ல நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே செல்வத்திற்கு அதிபதியார் கடவுளில் தாய் மகாலட்சுமி. மகாலட்சுமியிடம் நம்மளுடைய கடன் தீர்வதற்கும், மகாலட்சுமியிடம் செல்வத்தை அதிகரிப்பதற்கும், பணம் சிக்கலை சரி செய்து கொள்வதற்கும், பண வரவை அதிகரிப்பதற்கும் நம்ம முறையிடணும். இந்த குரு பகவான் என்பவர் தங்கத்தையும் பணத்தையும் நல்ல மனிதர்களையும் நல்ல குணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் சொத்து பத்துகளையும் தரக்கூடியவர். மகாலட்சுமி என்பவர் நல்ல வாழ்க்கையை, அஷ்ட ஐஸ்வர்யங்களை, 16 செல்வங்களை தரக்கூடியவர். இந்த குரு செவ்வாய் சந்திரனால் ஏற்படக்கூடிய இந்த யோகத்தை நம்ம மகாலட்சுமியின் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஆக்டிவேட் செய்ய முடியும். மகாலட்சுமியின் ஆலயத்துல லக்ஷ்மிக்கு பிடித்த வழிபாடு அப்படின்னா அது தீபமேற்றி வழிபாடு செய்வது. குறிப்பாக தேங்காய் தீபம் என்பது மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தது. தேங்காயில் நெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான பண சிக்கல் முழுவதும் தீரும். நீண்ட காலம் தீராத கடன் தீரும். நமக்கு பண வரவு இல்லை, பண வரவுல சிக்கல் இருக்கு, கடனை தீர்க்கிறதுக்கு இன்கம் சோர்ஸ் இல்லை, என்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, வேலையும் சரியா இல்லை, தொழில் வியாபாரமும் நடக்கலைன்னா அவர்களுக்கெல்லாம் மிக பெரிய அளவிலான பண வரவையும் பண வரவிற்கான வழியையும் பணம் சார்ந்த சிக்கலையும் சரி செய்யும். எம்எல்எம்ல பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு கம்பெனில பணம் போட்டு ஏமாந்துட்டோம், நான் மோசடியில சிக்கிட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் பத்திரத்தை வச்சு பணம் கொடுத்தேன் அல்லது பத்திரத்தை கொடுத்தேன், அல்லது நான் நகையை அடமானம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணேன், நகையை கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்,
இன்னைக்கு என் பணம் எனக்கு வரல, நான் கொடுக்க வேண்டியவங்க என்ன கழுத்தை நெரிக்கிறாங்க, ஆனா எனக்கு வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்னா இது எல்லாவற்றிற்கும் தீர்வு தரக்கூடிய இந்த நாள் தான் அக்டோபர் 13. இந்த அற்புத நாளை கடவுள் ஏன் நமக்கு கொடுக்கிறார்? பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சரி செய்வதற்கும் அவ்வப்போது கடவுள் நல்ல நல்ல வாய்ப்புகளை தருவார். இன்னொன்னு, இந்த வீடியோ முதல்ல நம்ம ஏன் பார்க்கிறோம்? ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல வருது. ஆன்மீகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, பொழுதுபோக்கு சார்ந்து, அல்லது பல்வேறு துறைகள் சார்ந்து. இந்த வீடியோவை கடவுள் நம்ம கண்ணில் பட வைக்கிறாருனாலே நம்மளோட கடனையும் பணவரவில் இருந்த சிக்கலையும், தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமையும், வேலையில் இருந்த சிக்கல், சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய வேதனையை சரி செய்வதற்கு கடவுள் உங்களுக்கான தடையை நீக்கிவிட்டார். உங்களுக்கான வாய்ப்புக்கான கதவை திறந்து வச்சிட்டார். அப்ப நீங்க இப்பொழுது இறைவனை வழிபாடு செய்யணும். அதற்கான பலன்களை நீங்க ஆக்டிவேட் செய்யணும். அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல தேங்காய் விளக்கு போடணும். எத்தனை தேங்காய் விளக்கு போடணும் அப்படின்னா, கடன் தீர்வதற்கு, அதாவது நீங்க பணத்தை கொடுத்து சிக்கலை சரி செய்யணும், நீங்க பண சிக்கலை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா 6 தேங்காய் உடைத்து அந்த 12 மூடியில நெய் விட்டு பச்சரிசி மீது அந்த மூடியை வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யணும். உங்களுக்கு பணம் வரணும், சொத்து வரணும், நீங்க பணத்தை இழந்துட்டீங்க, ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க 8 தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 16 மூடியில நெய் விட்டு பச்சரிசி மீது இந்த தேங்காய் மூடியை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதுல 1 மணியிலிருந்து 2 மணி என்பது கட்டாயம். மகாலட்சுமியின் ஆலயம்ங்கிறது கட்டாயம். லட்சுமியின் ஆலயம் திறந்திருக்கணும். எப்பொழுதுமே மூடி இருக்கும் ஆலயத்துல தீபம் போட்டு வழிபாடு செய்வதோ அல்லது சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கணும். எங்க ஊர்ல இருக்கிற ஆலயம் சின்னது, அல்லது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் தான் திறக்கிறாங்க, அல்லது காலையில மட்டும்தான் திறப்பாங்க. நான் என்ன செய்யறதுன்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில அன்னைக்கு மதியம் நடை திறந்திருக்கும். அங்கே வந்து நீங்க இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். ஒருவேளை உங்க ஊர்ல போட முடியலனா வீட்டிலோ வேறு ஆலயத்திலேயோ போடுவதை தவிர்க்கணும். இது வந்து கட்டாயம் லட்சுமி ஆலயம் திறந்திருக்கணும். அங்கேதான் நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள. இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம், உலகின் முதல் ஆலயம். பக்தர்களால் 52வது சக்தி பீடமாக போற்றக்கூடக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துல அன்றைய தினம் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். ஏன்னா மகாலட்சுமிக்கு தேங்காய் தீபம் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அப்ப அந்த தேங்காய் தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்துல பொதுவாகவே வெள்ளிக்கிழமையிலையும் பௌர்ணமியிலையும் தேங்காய் வழிபாடு பல நபர்கள் போடுறாங்க. தொழில் வளர்ச்சிக்காக, வியாபார வளர்ச்சிக்காக, பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக, கடனை முழுவதும் தீர்ப்பதற்காக. அப்ப அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலேயே இந்த தேங்காய் தீபம் 6 அல்லது 8 உங்கள் தேவைக்கேற்ப போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்துல இந்த அற்புதமான கிரக சேர்க்கையும் தேய்பிரை அஷ்டமியும் தொடங்கும் இந்த அதி உன்னத நாள்ல கடன் தீர்வதற்காகவும், தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைவதற்காகவும், முன்னேற்றம் அடைவதற்காகவும், உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகுவதற்காகவும் சிறப்பு ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு தன ஆகர்ஷண எந்திரம், ஜன ஆகர்ஷண எந்திரம், சகலகாரிய சித்தி எந்திரம் அப்படிங்கிற இந்த எந்திரம் வழங்கப்படும். இந்த எந்திரத்தில் தன ஆகர்ஷணம் அப்படின்னாலே, தனம் என்றால் செல்வம், ஆகர்ஷணம் அப்படின்னா கவருதல்னு பெயர். அப்ப செல்வத்தை கவரும் எந்திரம். ஜன ஆகர்ஷணம், ஜனம் என்றால் மக்கள். நம்மளோட அன்றாட அலுவல்கள்ல தினமும் நம்ம பல பேரை சந்திக்கிறோம். கடன் கொடுத்தவன, கடன் வேணுங்கிறவங்கள, அல்லது தொழில் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, அல்லது எந்த புதிய முயற்சியா இருந்தாலும் பல நபர்களை நம்ம தினம் சந்திக்கிறோம். அவர்கள் நமக்கு இணக்கமாக, நமக்கு சாதகமாக நடந்துக்கிறதுக்கு இந்த எந்திரம் பயன்படும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வாடிக்கையாளர்களை கவரக்கூடியது. நிறைய கஸ்டமர் வரணும், எனக்கு நிறைய பிசினஸ் நடக்கணும்னா இந்த ஜன ஆகர்ஷண எந்திரம் அவசியம். சகலகாரிய சித்தி எந்திரம் அப்படின்னு சொன்னோமே, அது என்ன? சகலம் என்றால் அனைத்தும், காரியம் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள், முயற்சிகள், திட்டங்கள், வேலைகள், செயல்கள், இது எல்லாமே சித்தி ஆகணும். சித்தி என்றால் நிறைவேறுதல். அப்ப சகல காரியங்களும், முயற்சிகளும், திட்டங்களும் நமக்கு நிறைவேறுவதற்கு சகல காரிய சித்தி எந்திரம். இதை சக்தியூட்டப்பட்டு ஹோமத்திலும் வைத்து, லக்ஷ்மியின் பாதத்திலும் வைத்து பூஜை செய்துதான் உங்களுக்கு இந்த எந்திரம் அன்னைக்கு ஹோமத்தில் அமரும் நபர்களுக்கு வழங்கப்படும். ஒருவேளை ஹோமத்துல கலந்துக்க முடியாதவர்கள் நேரில் வந்து இந்த எந்திரத்தை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வரவே முடியாதவர்கள் வந்து நீங்க ஆன்லைன்லயே பெயர், ராசி, நட்சத்திரம் அனுப்பி நீங்க உங்களோட அட்ரஸையும் முழுமையாக அனுப்பி பூஜித்து இந்த எந்திரத்தை கொரியர்ல பெறலாம். நேரில் பெறுவது ஏன் விசேஷம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு உடல் சரியில்லை,
உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு தொந்தரவு இருக்கு, நீங்க போய் மருத்துவரை பார்த்து நீங்க கேட்கறதுக்கும் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் உங்க சார்பா மெடிக்கல்லையோ டாக்டர்ட்டையோ மருந்து வாங்கிட்டு வரதும் என்ன பலனை தருமோ அது போலதான் இந்த கொரியர்ல பெறுவது. அப்ப முடிந்த வரைக்கும் அன்னைக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த எந்திரத்தையும் பெற்று இந்த தேங்காய் தீபம் போட்டுட்டு வழிபாடு செய்து விட்டு போங்க. கடவுளுக்காக ஒரு நாளை, நம் கஷ்டம் தீர ஒரு நாள், நம்மளோட வேதனை தீர ஒரு நாள், நம்ம தொழில் வியாபாரத்தில் வேலையில் இருந்த சிக்கலை சரி செய்து பண வரவை அதிகரிக்க ஒரு நாள், சொத்தை இழந்துட்டோம், பொருளை இழந்துட்டோம், அதை பெறுவதற்கு ஒரு நாள் அப்படின்னு கடவுள் கொடுத்த இந்த ஒரு நாள் நம்ம வாழ்நாள்ல இனி இந்த யோகம் வருமா? வரவே வராது. அப்ப அப்படிப்பட்ட இந்த யோக நாளை பயன்படுத்த ஒரு நாளை ஒதுக்குவதில் தப்பே கிடையாது. இந்த தீபாவளி கடன் இல்லாத தீபாவளி, கஷ்டம் இல்லாத தீபாவளியாக அமையட்டும் என்று மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வதற்கும் தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்வதற்காகவும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் அன்னைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நானும் ஆலயத்துக்கு நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே ஆலயத்துல சந்திக்கலாம், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். இறைவனிடம் கூட்டு பிரார்த்தனையாக நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு கேட்போம். நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீரட்டும். இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி விருதாச்சலம் வழியாக வரக்கூடியவர்கள் கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது 25 கிலோமீட்டர்லையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. அப்ப அன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நிறைய நபர்களுக்கு மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்திலையும் நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.